எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் 75% கீழே இறங்கி எங்க சப்போர்ட் எடுக்குன்னு ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் சொல்ற மாதிரி நிப்டி 50 இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு 75% இறங்குச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப 24,000 இருக்கு. 75% கீழே இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட 5,800 போயிடும். அப்ப நம்ம எல்லாம் வந்து கதர்கடை துண்டு வாங்கினா பத்தாது. நம்ம போய் கதர்கடை வேஷ்டியை வாங்கி ஒரு குரூப்பை உட்காந்து மேலே போட்டுக்கிட்டா தான் அப்போ கரெக்டாக வரும். எங்க கொஞ்சமா நியாயம் வேணாமா? அதாவது ஏதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி 70-80% இறங்குதுன்னா அது ஓகே. பட் மொத்த ஷேர் மார்க்கெட்டே கீழே ஒரு 75% இறங்குதுன்னா அது ரொம்பவுமே டிசாஸ்டரா தான் இருக்கும். அதாவது கண்டின்ஜென்சி பிளானிங் நம்ம நண்பர் யோசிக்கிறது கரெக்ட் தான். ஃபியூச்சர்ல ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு நம்ம யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுக்கிறது கரெக்ட் தான். அதுக்கு தான் இந்த ஹெட்ஜிங் எல்லாம் கூட இருக்கு. ஒரு நண்பர் கூட கமெண்ட்ல போட்டிருந்தாரு, நான் இந்த எலெக்ஷன் டைம்ல பேட் நியூஸ் ஏதாவது வருமோ அப்படின்னு நான் ஹெட்ஜ் பண்ணியிருந்தேன், அதுல எனக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட். அந்த மாதிரி ஹெட்ஜிங் நம்ம பண்ணிக்கலாம் ஏதாவது முக்கியமான நியூஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. மற்றபடி எந்நேரமுமே ஷேர் மார்க்கெட் ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம இப்படி 75% இறங்கிடுச்சுன்னா நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா பணம் பண்ணவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது இறங்கத்தான் போகுது. பட் அந்த சமயத்தில் நமக்கு நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதனுடைய இறக்கம் இருக்கும். ஒரே நாள்ல 75% எல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஃப்ரீஸ் லிமிட் எல்லாம் இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் 75% இறங்குறதா இருந்தாலும் 20% இறங்கணுமே நீங்க சுதாரிச்சு மேபி ஹெட்ஜிங் எல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது போன்ற சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சிடலாம். இதே சமயத்தில் இன்னொரு நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. 8 லட்ச ரூபாய் போர்ட்போலியோ, அதுல 34% ப்ராஃபிட் இருக்கு. நான் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிட்டேன், பை ஷேர் மார்க்கெட் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. பட் இருந்தாலும் அவர் தெளிவாக தான் இருக்காரு. ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. லாங் டேர்ம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 5 லட்சம் வச்சிருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காப்ல. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த வருஷத்துக்குள்ளேயே அடுத்த வருஷத்துக்குள்ளேயே ஷேர் மார்க்கெட் 75% இறங்குது. நிப்டி 50 இண்டெக்ஸ் 75% இறங்குச்சுன்னா நான் ஷேர் மார்க்கெட் விட்டே போயிருவேன். அதே சமயம் ஷேர் மார்க்கெட் 75% இறங்கல, மாறாக நல்லா தான் இருக்கு, பெருசா இறங்கவும் இல்லை, ஆனா ஓரளவுக்கு ஏறிட்டா அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க இனிமேல் இந்த மாதிரி கமெண்டே போடக்கூடாது. நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல மல்டி பேக்கர் ஷேர்ஸ், அதாவது ஒரு ஷேரை வாங்கினோம்னா 1 லட்ச ரூபா போட்டோம்னா அது 4 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு மாறுற மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல யார் வந்தாலும் இந்த மாதிரி மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 4 மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்து அவங்களுக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்களுடைய மல்டி இயரை வந்து ஹை கட் பண்ணியிருப்பாங்க டெக்னிக்கலி பார்க்கும்போது. இப்போ நீங்க பார்க்கறது வந்து ஆர்வினல் அப்படின்ற ஷேர் 2023 சமயங்கள்ல இவனுடைய ஆல் டைம் ஹை அப்படின்றத கிராஸ் பண்ணி மறுபடியும் தொடர்ந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி ஆல் டைம் ஹை ஷேரை இந்த இப்போ நீங்க பார்க்கறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஷேர். ஸோ இந்த HAL ஷேருமே அவனுடைய ஹையை வந்து ஒரு மாதிரி வச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த ஆல் டைம் ஹையை வந்து என்னைக்காவது ஒரு நாள் தாண்டும் பொழுது மறுபடியும் அவனுடைய மொமெண்டம் அப்படின்றது ரெஸ்யூம் ஆகி பெரிய ப்ராஃபிட் தரான். ஸோ இந்த 4 ஷேர் நீங்க சாம்பிளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஷேர்னுடைய சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்னா டெக்னிக்கலி இந்த மாதிரி மல்டி இயர் ஹை அப்படின்றது பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆர்வினல் பாருங்க, HAL பாருங்க, BL பாருங்க, டாடா மோட்டார்ஸ், இந்த 4மே பாத்தீங்கன்னா அந்த செக்டருக்கே ஒரு அருமையான ரேட்டிங் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் மல்டி பேக்கர் அப்படின்றது உருவாகுது. இப்போ கூட பாருங்க, செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா எதிர்காலத்துக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் நியூஸே, அப்போ அது மேல் நோக்கி போகத்தான் செய்யும். இந்த சமயத்தில் இதுல ஃபெயிலியர் கேஸ் இருக்காங்க. இப்போ EK எனர்ஜி, BCGன்னு ஒரு 2 ஷேரை சாம்பிளுக்கு பார்க்குறோம். இவங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆனவங்க. இந்த EK எனர்ஜி ஷேர்லயும் ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட எல்லாம் கார்பன் கிரெடிட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஹை வச்சிடறான். பட் அந்த மல்டி இயர் ஹையை மறுபடியும் தாண்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து மேல் நோக்கியே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நியூஸ்ல வந்து விசியம் இல்ல, சஸ்டெயின் ஆகல, கார்பன் கிரெடிட் ஆகுது, கண்ட்ராவி கிரெடிட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த ஷேர்னுடைய மொமெண்டம் அந்த டிமாண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கி 3000 ரூபாயில இருந்து தூக்கி அவனை 354 ரூபாய்க்கு கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஆக மொத்தம் 80% மேல இந்த மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி ஃபெயிலியர் கேசஸ் இருக்கு. நீங்க BCG கூட பாத்தீங்கன்னா அவனும் இதே மாதிரி தான். ஒரு காலத்தில் அவனை வந்து மல்டி இயர் ஹை பிரேக் அவுட் பண்ணும் பொழுதெல்லாம் அவனை மேல் நோக்கி ஏத்தி 120 ரூபா கொண்டு போயிட்டு இப்போ 9 ரூபா இருக்கான்.
ஸோ இந்த மல்டி இயர் ஹை தாண்டி எடுக்கும் பொழுது தான் இந்த மல்டி பேக்கர் அப்படின்ற ஒரு சான்ஸ் உருவாகுது. ஆனால் அந்த மல்டி பேக்கர் சான்ஸ் வந்து நீங்கள் எடுத்த நேரம், நீங்கள் கால் எடுத்து உள்ளே வச்ச நேரம் அதில் மொமெண்டம் அப்படின்றது போயிடுச்சுன்னா அப்போ கீழ் நோக்கி 80% மேலே கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் உருவாகுது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? அப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்குகளை போய் பிடிச்சி நீங்கள் கவனிக்காம விட்டுட்டீங்க, ஏதாவது ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் பணம் 80% கிராஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் எந்த காலத்தில் ஏறி வருவான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 4 ஷேர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 ஷேரில் அந்த மல்டி பேக்கர் சான்சஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா மேலே போவான். ஒருவேளை ஃபெயிலியர் கேஸ் ஆகிட்டான்னா மேலேருந்து 80% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ஷேர்ல ஒரு மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிரியேட் ஆகுது. என்ன காரணம்னா இவன்லாம் 2000 இருந்தே இதெல்லாம் சார்ட் இருக்கு, 1999 இருந்தே இதுல சார்ட்ல பதிவாயிருக்கு இவனுடைய ட்ரேடிங் பிரைசஸ் எல்லாம். ஸோ அப்ப இந்த ஷேர் தற்சமயத்துக்கு இவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021 வந்த ஹையை இப்ப பிரேக் அவுட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அப்ப இது எதை ஒத்து போகுது அப்படின்னா இந்த பிஎல், ஆர்விஎல், பிஎல், டாடா மோட்டார்ஸ் போன்ற கம்பெனியினுடைய மல்டியர் ஹை பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை ஒத்து போகுது. அப்ப இவன் இந்த ஹையை தாண்டியே ஒருவேளை இப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருந்தான்னா யார் தெரியும், 2500, 3000 கூட வேகமா அடுத்த ஒரு வருஷம் அல்லது 2-3 வருஷத்துல வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஆனா இதே ஷேர்ல தான் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் கிளியாக மாறிவிட்டால், ட்ரெண்டிங் கிளியா மாறிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு ட்ரெண்டிங் கிளி என்ன, ஒரு ட்ரெண்டாவே மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரெண்டாவே அவன் பாட்டு கீழே போய்கிட்டே இருப்பான். அப்புறம் மறுபடியும் அதை அப்படியே ரிசீவ் பண்ணுவான், ட்ரெண்டாவே மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கான். இப்படித்தான் அவனுடைய சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் கடந்த 4-5 வருஷமா இருக்கு. அப்ப இவன் இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிட்டான், மேல் நோக்கி போய் 2000-3000 போயிட்டா பரவாயில்ல. சப்போஸ் மேல இருந்து கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருந்தா அப்ப இனி என்ன ஒரு வாய்ப்பு, 80% கிராஷ் ஆயிருக்கு வாய்ப்பாயிரும். அப்ப இந்த சமயத்துல தான் அந்த 20% ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்க போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாமே லக்கு தாங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த டிவிஸ் லேப் அப்படின்றது கூட மல்டியர் ஹையை கிராஸ் பண்ணி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 2022 என்ன ஹை இருந்தானோ அதை தாண்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இவன் அப்படியே ரெசியூம் ஆகி 10,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான். அதே சமயம் இது ஒரு ட்ரெண்டிங் கிளி ஷேராக மாறி மறுபடியும் இந்த ஹைலேருந்து கீழே இறங்க எல்லாமே லக்கு தான். இந்த கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் கூட பாருங்க, சமீபத்தினுடைய இவனுடைய மல்டியர் ஹை வந்து 2024 ஸ்டார்டிங்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. பாருங்க 2024 ஸ்டார்டிங்ல 160 ரூபாய்க்கு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது 254 ரூபா இருக்கு. ஆனா இந்த கேஸ்ட்ரல் இந்தியால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த மொமெண்டம் ஃபெயிலியர் ஆகி கீழே வந்தா கூட இதுல 3-4% டிவிடெண்ட் வாங்கிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இந்த கேஸ்ட்ரல் இந்தியா ஷேர்ல இருக்கு. ஸோ தற்போதைக்கு இந்த கேஸ்ட்ரல் இந்தியா ஷேர் 500 ரூபா போகுதா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ஷேர் மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஏன்னா இவன் மல்டியர் ஹை அப்படின்றத கிராஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது ஒரு மல்டி பேக்கரா மாறணும் அப்படின்னா இந்த கேஸ்ட்ரால் இப்போ ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் ஆனது 200 ரூபா ரேஞ்ச். அப்போ இவன் ஒரு 600 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 வருஷத்துல வந்துச்சுன்னா உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான மல்டி பேக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். HFCL கூட ஒரு ஷேர் இருக்கு, அந்த ஷேர் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த ஷேருமே ஒரு காலத்தில் அவனுடைய ஹையை பிரேக் அவுட் பண்ண சமயத்தில் 2020 30 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். இப்போ சமீபத்தில் இந்த மாசத்துல அவன் வந்து மறுபடியும் அவனுடைய மல்டியர் ஹையை பிரேக் அவுட் பண்ணி 130 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எதிர்காலத்தில் இவன் 250 ரூபா 300 ரூபாயெல்லாம் போனான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி மல்டி பேக்கர் சிமிலாரிட்டிஸை ஃபாலோ பண்ணா, மல்டியர் ஹையை பிரேக் அவுட் பண்ணா அப்படின்ற ஒரு ரீசனா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படித்தான் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்க்கணும். நண்பர்களே, நம்ம அடுத்து பார்க்க விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நண்பர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, 1 லட்ச ரூபா கையில் இருக்கு, அதை வந்து 10 ஷேர்ல 10,000 பிரிச்சு போடலாமா, இல்ல ஒரு 40 ஷேர் வாங்கிக்கலாம், ஒவ்வொன்றிலையும் 2500 பிரிச்சு போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் பாருங்க. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஷேர் 80% கீழே இறங்கினாலும் சரி அல்லது ஒரு ஷேர் 0% போனாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோல அது 2% மேல இம்பாக்ட் ஆகக்கூடாது அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, 1 லட்ச ரூபா என்னுடைய போர்ட்ஃபோலியோவா இருந்தப்ப 2000 ரூபாய்க்கு நான் ஸ்டாக் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லட்ச ரூபா ஆயிருதுன்னு வச்சுங்களேன். அப்போ 4 லட்ச ரூபாயில நான் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் அது என்னுடைய போர்ட்ஃபோலியோல 2% மேல அது லாஸ் மேக்கிங் வரக்கூடாது.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு எக்ஸ்போஷர் எடுக்கிறேன். ஸோ முதல்ல 2000 ரூபாய்க்கு எடுத்து அதில் ஒரு 20% அப்படின்னு சம்பாதிச்சோம்னா அது பார்க்கறக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தான் தெரியும். 400 ரூபா ஒரு என்ட்ரிக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். இதே 4 லட்சம் ரூபாயை உயர்ந்த பொழுது 8000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்ல எக்ஸ்போஷர் எடுக்கும் பொழுது அதில் ஒரு 20% லாபம் அப்படின்றது ஒரு ஸ்டாக்குக்கே அப்படின்றது 1600 ரூபா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டாக தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேஃப்டி, அதாவது நான் நல்லா பயந்துக்குவேன், ஸ்டாப் லாஸ் போடணுமே, அதாவது உச்சாணி கும்பல நான் போய் ஏன் வாங்குறது இல்லை, உச்சாணி கும்பல வாங்கி கீழே இறங்குற மாதிரி இருந்தா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்களா, இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்கோ ஃபார்மாவே நான் போய் வாங்கணும்னு நான் பயப்படுவேன். என்ன காரணம்னா மேலே போய் வாங்கி அவன் மேலேயே போகாட்டி மேலேருந்து கீழே இறங்கினான்னா அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏவரேஜ் பண்ணி அப்புறம் மறுபடியும் ஒரு 3 வருஷம் லாக் ஆகி வெளியே வரணுமே அப்படின்ற மாதிரியான மனநிலை கொண்டாள். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எந்த ஷேரை வேணாலும் நான் வாங்குறேன், ஆனால் அது என்னுடைய 2% மேலே ஹிட் ஆகக்கூடாது, ஸ்டாப் லாஸ் அது என்னுடைய போர்ட்ஃபோலியோ கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. இதுவே நான் 10,000 எடுத்தேன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு ஸ்டாக் ஜீரோக்கு போனாலும் அப்போ எங்கிட்ட மீதி வந்து 90,000 ரூபா தான் இருக்கும், அப்படியே 10% காலி ஆகிடும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையை பொறுத்து, அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய டைம், ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களால எப்படி அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாம் யோசிச்சு தான் எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 30-40 ஸ்டாக்ஸ் வாங்கி மேனேஜ் பண்ணணும்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு போயிடலாம், ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குற மாதிரி. இந்த மாதிரி 10 ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கை தேர்ந்த ஆளாக இருக்கணும், ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுறதுல ஒரு வல்லவராக இருக்கணும். எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ்னு ஒரு ஷேர் இருக்கு. இது எதனால எல்லாத்துக்குமே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கு. பட் டிவிடெண்ட் எங்கிருந்து கொடுக்குறாங்க, அவங்க லாபம் பண்ணி அந்த பணத்துல இருந்து தானே கொடுக்கணும் டிவிடெண்ட். அப்போ இவங்களுடைய லாபம் கடந்த 10 வருஷத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் எல்லாம் வளரவே இல்லை. 2012 அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் இருந்ததோ அதை விட இப்போ சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட்ன்றது ஒரு ப்ராஃபிட்ல க்ரோத் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல, பட் சேல்ஸே இல்லாமல் ப்ராஃபிட்ல எப்படி க்ரோத் வந்திருக்குன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எதிர்காலத்தில் சேல்ஸே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? ஸோ சேல்ஸை 10 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணாத கம்பெனியை எப்படி நம்பி இறங்குறது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிவிடெண்டுக்காக இதில் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கம்பெனியெல்லாம் எதிர்காலத்தில் தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ஆமாம், எதிர்காலத்தில் இது தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு சமயத்தில் தான் இந்த கம்பெனி வந்து ஓஹோ அப்படியா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கிடைக்குதே ஒழிஞ்சு, மற்றபடி டிவிடெண்டுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்படி தான் ஆஸ்டர் டிஎம்ல ஹெவி டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி வந்தது, அது இன்னும் மேல் நோக்கி வந்து சேரல. பிபிசிஎல்னு ஒரு ஷேர், அதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு அப்நார்மல் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கீழே படுத்து கிடந்து அப்புறம் தான் மேலே ஏறி வந்தான். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பணமும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அதனால தான் நான் இந்த எஸ்எம்இ ஐபிஓ குட்டி ஐபிஓக்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அதை வாங்கும் பொழுதும் நார்மலாக வாங்காமல் ஒரு லார்ஜ் சைஸ் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதை விற்க போகும்பொழுது பெரிய அளவில் ஒரு லிக்விடிட்டி இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் நம்ம அதை கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஐபிஓக்களை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி மெயின் போர்டு ஐபிஓக்களை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாருங்க நண்பர்கள், ஒரு கொடுமையாக இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஐடியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வந்து காம்படிஷனாக இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான், பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு 4 வருஷமா. கடைசியில் பார்த்தா இப்போ அந்த பொண்ணு கழட்டி விட்டுட்டு வேற ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஐடியில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் வேகமாக ரொம்ப ஆவேசப்பட்டு போனோம்னா நம்மளுக்கு கை நஷ்டம் தான் ஆகும். நம்ம நண்பர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் ஒரு நல்ல இன்கம் அடைஞ்சிட முடியுமா, அதன் மூலிமா ஒரு பெட்டரான ஒரு கம்பெனியை பிடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்ல பணம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமாக அதுகிட்ட போய் முட்டி மோதணும் அப்படின்னா ஒன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்கிறோம், பணம் கொடுக்கலாம், ஆனால் அது 11 பேர்த்துக்கு தான் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 89 பேர்த்துக்கு பணத்தை பிடுங்குற மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 மாதம் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் உங்களுடைய மனசு விட்டு போயிடும், இந்த பிரச்சனையெல்லாம் மனசு விட்டு போயிடும். அப்புறம் சாவகாசமாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ போய் நீங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் எங்கேயாவது கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது வேறு ஏதாவதுலையோ வேகமாக போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அது ஏதாவது லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்லோவாக எடுத்துங்க. எதாக இருந்தாலும் 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்துன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.